இல்லை ஃபோன் ஆஃப் பண்ணுறோம். இது ஆஃப் பண்ணுறோம். ஓகே உட்காரு. ஏன் வேப்பில் இதுக்கு வண்டியில் சொருவி எடுத்துகிட்டு போகணுமா? ஏன்னா இவ்வளோ பயப்படுற பார்த்து? ஏன்னா இது ஒரு பெரிய ரைடா? என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரம் உட்காந்துருவா. உனக்கு பெயினாக இருந்தால் உள்ளே நிறைய ஷர்ட் இருக்குது, டிஷர்ட் இருக்குது, அதெல்லாம் அப்படியே வச்சு உட்காந்துக்கோ. பேக்கில் இருக்குது. உன்னால் எவ்வளோ முடியுதோ உட்காந்து பாரு. வா நீ உட்காந்து அதுக்கமாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உட்காரு. பார்த்து ஃபுட் ட்ரெஸ் வந்து வெயிட் தாங்க, அது இப்பயே சொல்லிட்டேன். இது எப்படி போனோம் நம்ம? சோழிநல்லூர் இல்லையாவா? ஓகே ஃப்ரெண்ட், நீ இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிடுறா. நீ இந்த மாதிரி வண்டி வாங்க நினச்சிக்கா, 2 பேரும் பைக்கில் போகலாம் ஜாலியாக. அது வீடியோ எடுத்துட்டு பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி ரீச் ஆகுதுன்னு நம்ம போயிட்டு வர்றது. ஏன்னா எப்படியும் கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சு தான் ரீச் ஆகும். அதுவும் நம்ம எது வீடியோவா அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் 1 மில்லியன் போகும். என்னடா இவ்வளோ பெரிய ஓட்டர் இருக்குது 2 ரோட்டில். எப்படி சோழிநெல்வேலியாவா? சோழிநெல்வேலிலேருந்து அப்படி சுற்றி போனோம் தெரியும். அது ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். செல்லு எங்கே இருக்குது? ஃபஸ்ட் டைம் வேறு டேங்க் ஃபுல் பண்ண போகிறோம். அந்த வியூ செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மானியில் தெரியும். வந்துட்டாங்கடா அவங்க வீட்டாண்ட நிற்கும் போது கூட்டமா. கொலை நம்மளை பார்த்து கொலைக்க முடியுமா? ஒரு ஹீரோ வந்திருக்காருன்னு பார்த்து ஆட்டோகிராஃப் கேட்க வந்தாங்க எல்லாரும். ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காரு, ஆட்டோகிராஃப் கேட்க வந்தாங்க எல்லாரும். புரியல, செல்லு எங்க இருக்குன்னே தெரியாதா? என்னத்த கேர்ள் ஃப்ரெண்டா? இப்பவே நான் சட்டை என் பனியில பேக்ல துவச்சல, எங்க அண்ணா பாக்குறான் ஒருவேளை வீட்டு விட்டு ஓடுறானா அப்படின்னு. ஆமா இல்ல, இன்டர்காம்னு ஒண்ணு இருக்குடா. இன்டர்கிராம்னு ஒண்ணு இருக்கு. அது யூஸ் பண்ண நீ பேசுறது இல்ல கேட்கும். இப்ப நீ பேசுறது வந்து காத்துல லைட்டா தான் கேட்கும். அதான் லெஃப்ட்ல பாரு வண்டி வருதானே. ஏய் செல்லுல நைட்டு கூட இருக்காங்கடா. என்ன ஒண்ணு இதா? நீ இறங்கு, டேங்க் ஃபுல் பண்ண சொல்லவா ப்ரோ? ஸ்பீடு டேங்க் ஃபில் பண்ணிடு. எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் டேங்க் ஃபில் பண்ணா? நான் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது பெட்ரோலு. $700 $800 போயிடுச்சு. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் ஊற்றிச்சு. ஓகே கரெக்டாக $1093 வந்திருக்கு டேங்க் ஃபுல் பண்ணது. ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணுறேன் வண்டிக்கு. என்ன ஒன்று, இண்டிகேட்டர் மட்டும் லைட்டாக உடஞ்சிருச்சு. இண்டிகேட்டர் மட்டும் மாற்றணும்.
கரெக்டாக 1093 2.0. அதுவும் கொஞ்சம் கொட்டிருச்சு இல்லை. கேஷ் வேணுமா உன்ட்ட? என்கிட்ட 1000 இருக்கு. இன்கேஸ் தேவைண்ணா தானேவா? ஒரே நிமிஷம் இன்சைடு வா. ஏன்னா பேட்ரி சைடில் பார்த்து, பேட்ரி கரெக்டாக இருக்கணும். திரும்ப பார்த்து கிச்சு போச்சுன்னா திரும்ப இப்படி 2 பேட்ரி இருக்காங்க. வா உட்காரு 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 உட்காரு. துணி இருந்தால் வச்சுக்க வேண்டியதுதானே, கர்ச்சீஃப் ஏதாவது. இல்லை எங்கள் அப்பா வண்டி இல்லை ஹெல்மெட் டேண்ட்ரஃப்னு இல்லை, அது வாஷ் பண்ணல எங்கள் அப்பா, அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உனக்கு தான் ஸ்மெல்லு வருமா அதான் கேட்குறது அது பண்ணுறேன். டேண்ட்ரஃப்லாம் ஒன்றும் கிடையாது இதில். இல்லை உனக்கு முடி கொட்டுல, எனக்கும் முடி பயங்கரமாக கொட்டி நிற்குது, அதான் சொல்கிறேன். சரி உட்காரு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணாதான் உட்காருவேடா நீ வண்டியில். செல்ஃப் அடித்தா ஸ்டார்ட் ஆக போகுது வண்டி. செல்ஃப் அடித்தா ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற வண்டி. நானே கிக்கரை அடிக்க போகிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பிரவீனா 1000 ரூபாய்க்கு போட்டு எத்தனை கிலோமீட்டர் போக முடியும்? டேங்க் சரி 300 கிலோமீட்டர் போகலாம்ல? அப்போ போகலாம் போகலாம் போகலாம். 300லாம் அசால்ட்டாக போய் நாய் இப்போ ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சுது. என்னை கெட்டிமா பிடிச்சிவா, பறந்து போயிடலாம். ஆனால் கொஞ்சம் ஹெல்மெட்டில் மட்டும் இடிக்காம வா. தலையை எப்படி வச்சுக்கோ, அப்போ தான் ஹெல்மெட்டில் இடிக்காது. நீ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தலையை வச்சா ஹெல்மெட்டில் இடிக்கும். அவ்வளோதான். இனிமேட்டு ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக போக வேண்டியதான். டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இப்போ டேரெக்டாக அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன். வரும்போது ஒரு டேங்க் ஃபுல் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். 1000 2000 தான் ஆகும்னு நினைக்கிறேன். தெரில எவ்வளோன்னு. இருட்டில் ஒன்றுமே தெரில, அதான் பிரச்சனையாக இருக்குது. வேற பின்னாடி உட்காரவே முடியலையா, பஞ்சு மாதிரி இல்லையா, ஹார்டாக இருக்குதான். எவ்வளோ நேரம் உட்காந்து வர போகிறான்னு தெரில. என்னால் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு தெரில. மார்னிங் வந்தால் சும்மா சல்லுன்னு ஓட்டிடுவேன். இப்போ நைட் டைம்னால கொஞ்சம் பயமாக இருக்குது. குழி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, ரொம்ப இது வியூ இருக்காது. ஆனால் பயங்கரமாக இருக்க போகுது, அது மட்டும் தெரியுது போயிட்டு வர்றது. என் ஃப்ரெண்டு வேறு வழுக்கிறான் அங்கேருந்து. ஏன்னா இது வரைக்கும் என் ஃப்ரெண்டு இந்த வண்டியில் உட்காந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைமே லாங் ட்ரைவ் போகிறோம் நாங்கள். இவர் ஒரு 2 பேர் நைட் ரைடு. என்ன வண்டி அது? இந்த பக்கம் போகலாம்ல. ஏன் கேட்குறேன்னா, இங்கே வந்து அண்டர் இது போட்டு வச்சுருந்தாங்க, அப்போ தெரியாது. ஆனால் ஆர்சியில் போகிறது என்ன ஒரு நல்லதுன்னா, கொஞ்சம் பெரிய பள்ளத்தில் என்னாலும் ரொம்ப பெருசாக தெரியாது. சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் அப்பா வண்டியில் போனோன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டியில் தான் போனால் டக்குன்னு ஃப்ரெண்ட்லாம் உதவும், டூமெல்லாம் அதிரும், ஒரு மாதிரியாக இருக்கும் ஆர்சி. எங்கள் அப்பா வண்டியில் போனால், எங்கள் அண்ணா வண்டியில் அதே மாதிரி தான். ஆனால் வெறும் ஆல்மோஸ்ட் என்ன இல்லை கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு தான் நான் போட்டு வச்சுருந்தேன். 200 ரூபாய்க்கு போட்டோம் அன்றைக்கி. இப்படி பார்த்தா கூட அதான் 13 லிட்டர் தான் வரும் போல். எப்படி இருந்தாலும் நம்ம அப்படி சுற்றி தானே போனோம். இல்லை இப்படி போய் பார்க்கலாம், இல்லை இப்படி ரைட்டில் போகலாம். இருந்தா என்ன அவ்வளோ பயம். அப்போ ஆல்ரெடி நான் 200க்கு போட்டது பெட்ரோல் அவ்வளோ காலி ஆகலை போல். ஏன்னா அன்றைக்கி வந்து 200 போட்டேன் நான் லாஸ்ட்டாக. அது இந்த விளாகில் இருக்கும். அது போட்டு அங்கேருந்து இங்கே தான் வந்தோம். அதனால் கரெக்டாக 13 லிட்டர்ஸ் டேங்க்குன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி 2 லிட்டர் இருந்திருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 11 லிட்டருக்கு பெட்ரோல் போட்டிருக்கு. இப்போ 13 லிட்ரு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அசால்ட்டாக போயிடலாம். பிரேம் இப்படி போக முடியாது போலடா. எம்மாடி இங்கே கை வலி வர ஆரம்பிச்சிச்சு. கலவர 30 கிலோமீட்டர்னால தெரியாது. இதுக்கப்புறமா தான் போகிறது எப்படின்னு தெரியும். பிரேம் ஒசூர் மட்டும் போனோமா இல்லை பெங்களூர் போகிறோமா? ஓகே. ஒசூரில் போய் அங்கே ஃபோட்டோ ஷூட்டு பயங்கரமாக சதக்கன்னு எடுக்கலாம். சார்ஜர் எடுத்துன்னு வரலான்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன்னா இன்னைக்கு எடுத்துன்னு வந்த மாதிரியே ஒரு டவுட் இல்லை. சார்ஜர் எடுத்துன்னு வந்தியா? சார்ஜரு உன்னை நம்பினா டேய், நான் இந்த வைசர் போட்டால் ஒரு கர்மமும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. நானே ஒரு குத்து மதிப்பாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். காற்று அடிக்குதுடா, மூச்சு இதில் அடிக்குதா நைட்? இல்லை இல்லை, இது நான் ஒயிட் கலரில் இருக்கும். நான் வந்து ப்ளூ கலர் வாங்கிட்டேன், மாற்றிட்டேன். அந்த ஒயிட் கலர் போட்டால் நல்லா தெரியும். அது வைசர் திரும்புறேன் பதட்டப்படாத. வைசர் மட்டும் மாற்றணும். இப்போ சல்லுன்னு ஒரு கார், எனக்கே பயமா இருக்கு அந்த காரை பார்த்தா. சல்லுன்னு வந்த மாதிரி இருந்தது. என்ன பிடிச்சிக்கோடா, விழுந்தா ஒன்னா விழலாம். ஆக்சுவலா நீ பண்ணாதான் கரெக்டு. நீ பண்ணாதான்டா கரெக்டு. இதுல இந்த டேங்க்ல அப்படிதான் பிடிக்கணும். அப்படிதான் பிடிக்கணும். நானும் உடம்பு குண்டா இருக்கேன், நீயும் ஃபேட்டா இருக்கனால அப்படி இருக்கு. சைட்ல இருக்கு பாரு கிரிப், ரைட் சைட்ல. பின்னாடி இப்படி 2 போகும் பாரு, ரெக்க மாதிரி. இல்ல இந்த சைட்ல புடி, இந்த சைட்ல ஒண்ணு இருக்கும் பாரு. கார்ல போனாதான் சூப்பரா இருக்கும்ல, பேசியே போனாதான் ஜாலியா. நெக்ஸ்ட் அதான் பேட்டரி கார்லாம் போனால் சூப்பராக இருக்கும்டா, கம்மியாக தான் செலவாகும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் தாம்பரம் தானே? உனக்கு தெரியல ரூட்டு, உனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான். அதான் ஹைவேஸ் போனோன்னா ஸ்பீட் எடுக்கலாம், அது வரைக்கும் ஸ்லோவாக போகலாம். ஏன்னா இங்கெல்லாம் ரோடு நல்லா இருக்காது. வா, அதுவும் 6th கியரில் லாஸ்ட் கியரில் போயினுக்கிறேன் நான். என்ன இது ஒன் வேவா இது? ஹைவேஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரவீன் ஏதோ தூக்கின்னு வராங்கடா அவங்க. பாரு அவங்களாம் நைட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, நீலாம் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. ஒரு சொட்டு தூக்கம் கிடையாது. வண்டியா கட்டா, பதட்டப்படாத. அருண் வண்டியா? அவன் வண்டி தரேன் நானா?
அப்போ சொல்லியிருந்தான் வண்டி வண்டி 125cc-டா. அது மெயின்டைன் பண்ணிலாம் இல்லை, அவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு போனால் இன்ஜின் சீஸ் ஆகிடும். வரும்போது அவனுக்கு செலவு பண்ணணும். நம்ம பொறுமையாக போனால் பரவாயில்ல. இப்போ அதான்டா 80-85 போயிருந்தாலும் இன்ஜினில் ஸ்மெல்லு வரும். எங்கள் அப்பா வண்டியில் நான் ஓட்டியிருக்கேனே, பாரிஸ் போனாலே ஸ்மெல்லு வரும். நான் 70-60 தான் போவேன். தெரில வண்டி எப்படின்னு. அப்போ அடுத்த வாட்டி போனால் வண்டி வாங்கிட்டு போவோம். ஆர்சியில் ஒரு வாட்டி போனோம், அந்த வண்டியில் ஒரு வாட்டி போனோன்னு மாற்றி போடலாம். என்னடா இது ரோடு பிரவீன், இதுக்குள்ளே விட்டா என்ன ஆகும்?